நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்து நமக்கு எண்ணத்தின் ஆற்றலைப் பற்றி சிந்தனை உரை வழங்க இருக்கிறார்கள். அவரை மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பிலும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களின் சார்பிலும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. துவங்கலாங்கய்யா. வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த தமிழ் ஆனந்த யோக அன்பு உள்ளங்களே, இந்த இனிமையான மாலை போதலே உங்களோடு எண்ணத்தின் ஆற்றல் குறித்து பேசுவதற்காக அமைவு பெற்றதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், நம்முடைய எண்ணம் என்று சொல்லக்கூடியது எங்கிருந்து எழுகிறது, அதன் மூலம் என்ன, அந்த வகையில சில நுட்பமான பேருண்மைகளை எல்லாம் நாம் புரிந்து கொண்டோமே என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை உயர்த்திக் கொள்வதற்கு அது சிறப்பாக இருக்கும். நம்மிடத்துல எண்ணம் என்ற ஒரு மகத்தான ஆற்றல் பொதிந்து கிடக்கிறது. அந்த எண்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஆற்றலை அது இறைவனுடைய நேரடியான செயல் என்று கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கடவுள் என்று ஒருவர் இருப்பாரே என்று சொன்னால் அந்த கடவுள் எந்த வகையிலே நம்மிடத்திலே வெளிப்பட்டு மனிதனிடத்திலே மேம்பட்டு நாம் பயன்பெற முடியும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணம்தான். இந்த எண்ணம் என்று சொல்லுகிற போதே எண்ணுவது என்பதை அடிப்படையாக கொண்டது என்பதை அறிவோம். ஆம், இந்த எண்ணங்களிலே 1, 2, 3 என்று எண்ணுவதை தெரிவோம் இல்லையா? அதுபோல நம்முடைய எண்ணங்களும் ஒரு தொடர்கதை தான் என்பதை அறிவோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் மிக ஆற்றல் உள்ளவை ஆவது எப்படி? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்பார்கள். அதுபோல மனிதன் சிறப்புத்தன்மை இந்த மனம் என்பது. இன்னும் சொல்ல போனால் இந்த உடல் என்ற ஸ்தூல தேகத்துக்குள்ளே உயிராக சூக்கும தேகம் நிறைந்திருந்தாலும் அது வெளிப்படுவது காந்தம் என்ற வகையிலே தான் என்பதை நாம் வேதாத்திரி மகரிஷியுடைய காந்த தத்துவத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம். அப்படி நம்முடைய உயிரின் வெளிப்பாடு காந்தமாக, எப்படி மின்சாரம் ஒரே பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் நாம வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கிறோம், அதே மின்சாரம் எப்படி பரிணாமம் பெறுகிறது, ஒளியும் ஒளியுமாக, வெப்பமாக, குளிர்ச்சியாக, வெளிச்சமாக, ஒலியாக, இப்படியெல்லாம் அந்தந்த சாதனங்களிலே தன்மாற்றம் பெறுவது போலவே நம்முடைய உயிராற்றல் தான் காந்த தன்மாற்றமாக வெளிப்படுகிறது என்ற பேருண்மையை முந்தையோர்கள் உணர்ந்தார்கள், உணர்ந்து உரைத்தார்கள். அதை தான் சைவ சித்தாந்தத்திலே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5ஆக பிரித்தார்கள். இந்த அன்னமய கோஷம் என்பது இந்த பருவுடலை குறிக்கும். பிராணமய கோஷம் என்பது மூச்சும்
மூச்சின் அடிப்படையிலே ஒலியாக இயங்கக்கூடிய பேச்சும் இன்னும் மனோமய கோஷமாக மன இயக்கமும் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சிக்குரிய அடிப்படையிலே நம்முள் அமைந்திருக்கக்கூடிய அறிவின் மேன்மை ஆராய்ச்சி, இதைதான் விஞ்ஞானமய கோஷம் என்று சொன்னார்கள். இப்படி நம்முடைய பருவுடலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரானது 5 புலன்கள் மூலமாக வெளிப்படுகிற போது எவ்வாறு ஆற்றலாக தன்மாற்றம் பெறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் மன இயக்கமும் ஒரு வகையிலே நம்முடைய ஜீவகாந்த செலவு நிலைதான் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி நம்மிடத்துல இருக்கக்கூடிய உயிராற்றலினுடைய தெளிவினை மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலமாக செலவு செய்து பெற்ற பதிவுகளை விலங்குகளிலும் காண்கிறோம். நம்முடைய முந்தையோர்கள் மூலமாகவும் அமைய பெற்றிருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே பெற்றுவிட்ட பதிவுகளும் வழி பதிவுகளும் வித்து வழி பதிவுகளும் கர்மா என்று சொல்வார்களே, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று இருவினை என்று குறிப்பிடுகின்றார்கள். அதனை பழவினை புகுவினை என்போம். அப்படி அந்த வினை பதிவுகளை ஒட்டி மனம் அந்தந்த பதிவுகளுக்கு ஏற்ப இயங்க தொடங்கி விடுகிறது. இது விலங்குகளினுடைய பண்பு மட்டுமல்ல, மனிதனிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய 6வது அறிவு ஒன்றினை அமைய பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே இறையாற்றல் நம்மிலே பகுத்தறிவாக மிளிர்ந்திருக்கிற பெருந்தன்மையினாலே நம்மிடத்திலே உள்ள அந்த எண்ணம் என்ற ஒரு பேராற்றலை நாம் சரியான வகையிலே புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சிறப்படைவோம். ஆகையினாலேதான் உடலிலே இருக்கக்கூடிய உயிரானது புலன் வழி செலவாகி வெளியே வருகிற போது மனம் என்று சொல்லுகிறோம். புலன்கள் தொடர்பு கொண்டு ஒரு ரோஜா பூவை பார்க்குது, இல்லை ஒரு இசையை கேட்குது இல்லையா? அப்ப அதை வாங்கி உள்ள மூளையில செல்கள்ல பதிவாக்கிக்குது. அப்ப அதைத்தான் எண்ணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பிறந்ததிலிருந்து இதுவரையில எத்தனை எண்ணங்களை போட்டிருப்போம், எத்தனை பதிவுகளை போட்டிருப்போம். எத்தனை தேச தலைவர்களை தெரியும், எத்தனை நடிகர்களை தெரியும், எத்தனை பொருட்களை தெரியும், எத்தனை வண்ணங்களை தெரியும், எத்தனை ஸ்வரங்களை தெரியும். இப்படி எல்லாமே நம்மிடத்திலே வந்து அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இப்படி பெற்ற பதிவுகளை சீர்தூக்கக்கூடிய அறிவு பகுத்தறிவு அமைந்துவிட்ட காரணத்தினாலே மட்டுமே மனிதன் சிறப்பு பெற்றவனாகிறான். நாம் எங்கிருந்து வந்தோம் என்று சிந்திக்கிற போது இறைநிலனுடைய வெறிவே நாம் என்று உணர்ந்து கொண்டு விட்டோமே என்று சொன்னால், நம்முள் அமைந்திருக்கக்கூடிய அந்த பேராற்றலாகிய இறைநிலை நம்மை நடத்துவதற்கு நாம் இடம் கொடுத்து நான் என்கிற முனைப்பை விட்டுவிட வேண்டுமா இல்லையா? ஆனால் நாம் ஆன்மீக நெறியே பின்பற்றி சென்றாலும் கூட அந்த நான் என்கிற முந்துருகிற பண்பை யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய ஈகோவை முன்னாடி வச்சுட்டு செய்யும் போது நம்முடைய இறைநிலையே பகுத்தறிவாகவும் அறிவாகவும் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷமாக மலர்ந்திருக்கக்கூடிய பேருண்மையை நாம் உணர மறுத்து விடுகிறோம். அறிவு என்று ஒன்று இருக்கிறது. நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்று திரும்பி பார்க்கிறோம்.
அந்த இறைநிலையினுடைய விரிவாகத்தான் நாம் வந்திருக்கிறோமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு பிறந்தமான்னு கேட்டா இல்லை. நாம் விரும்பி பிறக்கவும் இல்லை, பிறப்பிக்கப்படவும் இல்லை, படைப்பும் இல்லை. எவல்யூஷன்ல வந்துட்டோம். அதுதானே உண்மை. ஆனா அந்த பேராற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதுக்கு பேரு ஊழிப்பெரு நடனம்னு பேர். அதே பேராற்றல் அணுவுக்குள்ளும் அணுவுக்கு மையக்கருவாகவும் மையக்கருவின் உள்ளே நிலைப்பொருளாகவும் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த இறைநிலை இல்லாத இடமே இல்லை. அப்படித்தானே? அததான் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னார்கள். அப்ப எல்லா பொருள்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய நிலைப்பொருளாகிய சிவம் என்று சொல்லக்கூடிய இறை நிலை புரிகிறதா? இங்கே மனிதனிடத்திலே அது நிலையாக அமைய பெறாமல் அலையாக மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க நிகழக்கூடிய பிணக்கு. அலை என்றால் என்ன நாம் அறிவோம். இப்ப பார்த்தோம். அதை சைவ சித்தாந்தம் சொன்ன மாதிரி அன்னமய கோஷம் உணவுக்காக அலையிறது, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், இதுலதான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷத்துக்கு போகணும். அதை தான் விஞ்ஞான அணுகுமுறையில சிந்திப்போமே என்று சொன்னால் நம்முடைய மன அலை என்று சொல்லக்கூடியது, எண்ணம் என்று சொல்லக்கூடியது ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ்னு 5 நிலைகளாக இயங்குகிறது. பொதுவா நாம இயங்கும் போது 16 40 வரையிலே நம்முடைய மன அலை சுழல், த வ்ரில்லிங் வேவ்ஸ் பர் செகண்ட்னு சொல்றது. வினாடிக்கு எவ்வளவு வேகத்தில் அது சுழன்று இயங்குகிறது என்ற இயக்கத்தை கணித்தார்கள். அந்த கணிப்பைத்தான் வேவ் லெங்க்த்னு சொன்னாங்க. அப்ப அது 16 40 வரைக்கும் தான் இயங்க முடியும். 40க்கு மேல போனா அதிர்வு அதிகம், உடம்பை விட்டு உயிர் நீங்கிவிடும். ஆனால் அந்த 16 என்ற நிலையிலிருந்து இன்னும் சுருங்கி தன்மாற்றம் அமைவுக்கு வர 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 அலை குறைந்து நிலையாகிறோம். 16 7க்கு வர்றதுதான் ஆங்கினை தியானம் புருவ மத்தியில. 7 சுருங்கி 6 5 4 3 என்று குறைந்து வருவதுதான் அடுத்தது துரிய தியானம் என்று சொல்லக்கூடியது. அங்க அப்படியே 1 அப்சல்யூட் 0 அலை இல்லாத இடத்துக்கு பேர் என்ன? நிலை என்று பெயர். புரிகிறதா? இப்ப இந்த நிலையை மையமாக வைத்துதான் நம்முடைய உயிரானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அலையாக. அப்ப அலை எங்க இருக்கோ அங்க இன்னொரு பக்கம் நிலையும் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. வெளிச்சம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் நிழல் இருக்கத்தானே செய்யும். ஒலி இருக்கிறது என்று சொன்னால் ஒலி கழித்து விட்டால் மௌனம் அங்கே மிச்சமாகும். உண்டா இல்லையா? இந்த உருவம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி. உண்டா இல்லையா? நாணயத்துக்கு எப்படி பூவா தலையா என்று 2 பக்கங்கள் இருப்பது போல மற்றொரு பக்கம் இருக்கிறது என்பதுதான் அந்த மனம் அலையில்லாத நிலை என்பதை புரிகிறோம், பேசுகிறோம், உணர்கிறோம். அதை உணர்வதற்கு நம்ம இட்டு சொல்லுகின்ற ஒரு காரணி தான் அறிவு என்பது. இப்ப நம்ம திரும்பி பார்க்கிறோம். என்னிடத்துல எண்ணம் என்ற ஒரு பெரிய ஆற்றலை இறைநிலை கொண்டு வந்து அமைத்திருக்கிறது. அது எண்ணங்கள் பதிவு வழியா மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தா எனக்கு துன்பம் தான் மிச்சமா இருக்கு, இன்பம் இல்லை. எங்க அந்த பதிவு வழி இயங்குகின்ற கர்மாக்களை படி ஓடிக்கொண்டிருக்கிற நிலையிலிருந்து மனிதன் தன்னை அந்த அலைவேகத்தை சுருக்கி கொண்டே தியானத்தினாலே, யோகத்தினாலே, மெடிடேஷன்ல அந்த ஃப்ரீக்வன்சி இப்ப என்ன சொன்னோம்? 16 7க்கும் 7 3க்கும் 2 1 அப்சல்யூட் ஸ்டேஜுக்கு போறதை தான்
பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு 4 சொன்னாங்க அஷ்டாங்க யோகத்தை. ஞாபகம் வருதா? பதஞ்சலி முனிவர் பேசிய அஷ்டாங்க யோகத்துல கடைசி 4 தான் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதை மட்டும் இன்னைக்கு மனசுல வச்சுட்டா போதும். இந்த பிரத்யாகாரம்ங்கிறது என்னன்னு கேட்டா அதுதான் புருவமத்தி தியானம். வெளியில போற மனச அகமுகப்படுத்துற பயிற்சி. அதே அகமுகப்படுத்தப்பட்ட பயிற்சிய இன்னும் அறிவு மையமாகிய அந்த பின்னல் கிளாண்ட்ல உச்சியில ஒடுங்கிறதுக்கு பழகிய போது இந்த பினியல் கிளாண்டு ஒரு ரிதத்துக்கு வருது, ஒரு சீர்மைக்கு வருது. அந்த பினியல் கிளாண்டுன்னு மூளையினுடைய மைய பகுதியில் இருக்கு. அங்க நாம கான்சன்ட்ரேட் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நாமெல்லாம் மகரிஷனுடைய சீடர்களான காரணத்தினாலே தியானத்துல நம்முள்ள இருக்கக்கூடிய பெட்ரூட்டரி கிளாண்டு, பினியல் கிளாண்டு, அதுதான் ஆகினை துரியம் என்று சமாதி நிலைக்கு இட்டு செல்லுகின்ற நிலை என்று அறிய பெற்று கொடுத்து வச்சவங்களா இருக்கிறோம். அப்ப இந்த எண்ணம் என்று சொல்லக்கூடியது எப்படி? இதுதான் அறிவாக ஒவ்வொரு பதிவுகளையும் சீர்தூக்கி மேன்மையுற்றது மனிதனிடத்தில். இந்த சீர்தூக்கல் இல்லை என்றால் மனிதன் என்ற தனிச்சிறப்பு இல்லை. மிருகமும் இவனும் ஒப்பாய்க்கு விடுகிறார். அப்ப பகுத்தறிவு இருக்கிறதா என்று கேட்டால் மனிதனிடத்தில் பகுத்தறிவு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி அனுமதிக்கிற சக்தி, அதுதான் மனோசக்தி என்று சொல்லக்கூடிய. இந்த மனோசக்தி இல்லாத மனிதன் என்ன பண்றான்? பதிவுகளுக்கும் இவனுடைய வாழ்க்கை போராட்டத்துக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், முடியல, கிடைக்கல, அடையல, என்ன பண்றது? அப்பத்தான் கடவுளே நீ என்னை காப்பாற்ற மாட்டியான்னு அங்க கம்ப்ளைண்ட்டுக்கு போறான். ஆனா எண்ணம் சொல் செயலாக இங்கே நம்ம இடத்துல மலர்ந்து இருக்கக்கூடியது எதுனா இறைநிலை தான் மலர்ந்து இருக்கிறது. உண்டா இல்லையா? கடவுள் எங்கேயும் இருக்காரா இல்லையா? கடவுள் எங்கேயும் இருக்கார். எங்கேயும் இருக்கிற கடவுள், எல்லா பொருள்களையும் இருக்கிற கடவுள், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் அது. உண்டா இல்லையா? ஒத்துக்கிறோமா இல்லையா? மறுக்க முடியாது. ஆமான்னு ஒத்துக்கிறீங்க. அப்ப அவரையே நமக்குள்ள இருக்க மாட்டாரு. அப்ப நமக்குள்ள எப்படி இருக்காருன்னா, அதனால்தான் அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார். நம்முள் இருக்கக்கூடிய அறிவே தெய்வம். ஏனென்றால் அது மன அலையாக ஓடி ஓடி அந்த பழக்கத்திலேயே இருந்தா துன்பம்தான். அந்த அலை என்பது சுருங்கி 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 அலை நீளம் சொன்னோம்ல, ஆல்பாவேஸ், பீட்டாவேஸ், காமாவேஸ், தீட்டாவேஸ், டெல்டாவேஸ். அப்ப அந்த அலை நீளம் சுருங்கி சுருங்கி அமைதி நிலைக்கு வர வர மனம் ஆற்றல் பெறுகிறது. அப்பத்தான் எண்ணம் ஆற்றல் உள்ளதாகிறது. அதுவரையில மனிதனின் சிறப்பு மனம், எண்ணம் தான் என்றாலும் எண்ணம் என்னை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறதே என்ற பரிதாப நிலையிலே வாழ்கிறோம். ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவன் யார்? நாம தான். ஆனா அதை செய்ய முடியலையேன்னு சொல்லி பதறது யாரு? நாம தான். இப்ப வாழ்க்கையில ஒன்றை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்ததை செயல்படுத்த நமக்கு முடிகிறதா என்று கேட்டால், முடிந்தால் நாம் பணக்காரர். நான் நினைச்சதை செஞ்சுட்டேங்கிற தைரியம் வில் பவர்னு பேர். உண்டா இல்லையா? அதுக்கு பேர் தான் மனோசக்தின்னு பேர். அப்ப அந்த எண்ணம் எப்ப ஆற்றல் பெறுதுன்னா, எண்ணம் மலினப்பட்டு போய் அலைவேகமாக இயங்குகிற வரையிலே நாம் பலகீனமாக இருக்கிறோம். அது வழி நாம போயிட்டு இருக்கோம். புலன் வழி பதிவுகளுக்காக கர்மாப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். கர்மா எங்க இருந்து வந்தது? எண்ணம் சொல் செயலில் இருந்து வந்தது. உண்டா இல்லையா? செயல் தானே கர்மா என்பது. கர்மான்னா வேற ஒன்றும் புதுசா ஒரு பெரிய பாஷையா குழம்பிட்டு வினைப்பதிவு தானே,
அது எனக்கு என்ன தெரியும், இப்படிலாம் வந்துருச்சே, முன்வினை முன்னோர் இடத்துல இருந்து அந்த பதிவு அப்படின்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அந்த கர்மாவையும் ரெண்டா சொல்லி பழவினை புகுவினைன்னு பாடினாங்களா இல்லையா? இருள் சேர் இரு வினையும் சேரா என்று சொன்னார். அப்ப அதைத்தான் ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மா என்று நூல்கள் எடுத்துரைக்கிறது. இப்படி பதிவு வழி வாழுகிற போது அறிவு மேம்பட்ட நிலை வில்பவர் அமைந்து விட்டால் நாம் ஆற்றல் பெற்றவர்கள். அந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மனம் ஒரு புதினம் என்று குறிப்பிடும். அது புரியாத வரையில மனம் ஒரு பேய்மங், மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அது மாறி மாறி ஓடிட்டே இருக்கு. அந்த மனம் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு வர்றதுக்குரிய கிளாண்ட் இங்க இருக்கு. அதனாலதான் மனோமையம்னு இதுக்கு பேரு. அங்க பொட்டு வைக்கிறோம் அதுக்காக தான். அதனால்தான் தாய்மானார் பாடினாங்க, எதுவாக பாவித்திடினும் அதுவாக வந்தருளும் எந்தை நீ அப்படின்னு சொன்னாங்க. நன்றும் தீதும் பிறர் தர வாராங்கிறது தான் பேசப்பட்ட பேருண்மை இல்லையா? ஆகையினால்தான் நண்பர்களே, வள்ளுவம் மிக அழகாக சொல்லுகிறது, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். கொஞ்சம் முந்தி தான் சொன்னேன், வறியவர்களாக இருக்கிறோம். நான் தான் நினைச்சேன், நான் என்னால செய்ய முடியல. அப்போ வறியவர்களாக இருக்கிறோம், பிச்சைக்காரர்களாக, எண்ணத்தில் பிச்சைக்காரர்களாக கையேந்தி நிற்கிறோம். கடவுளே என்னை காப்பாற்ற மாட்டியான்னு. நம்முடைய எண்ணத்துல ஓர்மையும் வலிமையும் வந்துவிட்டால் நாம நினைச்சதை நாம தான் செய்ய போறோம். நம்முடைய செயல்களுக்கும் நம்முடைய பேச்சுக்கும் மூலமாகி எண்ணம் நம்ம கையில வந்துடணும். தட் இஸ் வித்இன் அவர் ஹேண்ட்ஸ். இதைதான் ஆண்டாள் பாடுறாங்க, போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். வருது இல்ல, போய பிழையும் பாஸ்ட், புகுதருவான் என்றனவும் இப்ப ஃபர்தரா செய்யறது. அப்ப இந்த பழவினை புகுவினை, போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும்னு ஆண்டாள் பாடியிருக்காங்களே, எந்த தீன்னு கேட்டீங்களா? அதுதான் நம்முடைய அறிவு கனல், ஞான அக்னி. ஞானம் என்றால் அறிவு தானே. ஞானம்னா வெளியில இல்லை, நம்ம கிட்ட பகுத்தறிவாக இருக்கிறது. அதனால்தான் எண்ணிய எண்ணியாங்கு எய்தவர், எண்ணிய எண்ணியராக பெரு. நீ மனதுல ஓர்மையும் வலிமையும் ஆற்றலும் இருந்தால் நினைச்சது நினைச்சபடி நடக்கும்ன்ற ஒரு பெரிய தன்மைய இறைநிலை நம்முள் அமைத்திருக்கிறது தான் அறிவின் மேன்மை. ஆனா நம்ம அறிவுபூர்வமாகவே வாழறதில்லை, புலன்பூர்வமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு மாதிரி இங்கே துன்பப்படுகிறார்களே, அதற்கு தான் தூய ஆற்றலுள்ள மன அலை செயல்படும், பயன் தரும் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். அது இல்லாத போது அதைத்தான் பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் என்ற வரிகள். பெற்றேன் பல்பிறவி, நிறைய பல பிறவிகள் பெற்று இப்படி மனித பிறவி வரையில வந்திருக்கேன். இதுல பிறருடைய எண்ணம் என்னை வந்து நடத்துகிற வறிய நிலையில இருக்கேங்கிறத தான் பிறர் மன தூண்டல் எண்ணம் ஆராய்தல்ல ஒரு டாபிக் வருதா இல்லையா? எண்ணம் ஆராய்தல்னு ஒரு டாபிக் நம்ம அடுத்த வாரம் பேசினாலும் பேசுவானேமா. அதுல அந்த பிறம தூண்டலாக இருக்கிறது, அதைத்தான் குறிப்பிடுகின்றார்கள், பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். ஏன்னா அடுத்தவங்களுடைய எண்ணம் என் மீது டெமோக்ரைஸ் பண்ண நான் எப்படி நிம்மதியா நானா வாழ முடியும்? அப்ப நானாக நான் இல்லை தாயே அப்படின்னு பாட வேண்டியதுதான். ஆகையினாலே தான் இங்க நினைக்க தனக்குன்னு சுருக்கமா சொன்னாங்க. நாம எதை நினைக்கிறோமோ அது நமக்கு. நாம நல்லதை நினைச்சா
நடக்கும், கிடைக்கும், முடியும், அடைவேன், ஆகும், இயலும் அப்படின்னு நினைச்சோம்னா பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு பேர். எங்கெங்க என்னால இதெல்லாம் என்னங்க முடியும், நீங்க சொல்ற யோகால என்னால செய்ய முடியாதுன்னா நாம எண்ணத்தினால வறியவர்களாக பிச்சைக்காரரா இருக்கோம்னு. யோகா பண்ணாதான் மன ஒருமை வரும், மன ஒருமை வந்தாதான் மன வலிமை வரும், மன வலிமை வந்தாதான் நாம வில் பவரோட வாழ முடியும். இல்லைன்னா அந்த எண்ணத்தின் ஆற்றலை புரிந்து கொள்ளாத ஏழைகளாக இருக்கிறோம். அந்த ஏழைகளினுடைய உச்சபட்ச பாதிப்பு என்ன தெரியுமா? அது மனநோய்களாக கூட மாறும். உங்களுக்கு தெரியும், இப்ப நாம நினைக்கிறோம், நினைச்சது நடக்கலைன்னா அது சம்பந்தப்பட்ட நபர் மீதோ பொருள் மீதோ சினமாக மலர்கிறது. உண்டா இல்லையா? நாம நினைக்கிறோம், நான் நினைச்சது நடக்கல, உடனே யார் அது காரணமா இருந்தாங்களோ அந்த நபர் மேல எனக்கு கோபம் வருதா இல்லையா? அந்த பொருள் மேல எது கிடைக்கலையோ அந்த பொருள், என்னய்யா இது கூட அடைய முடியலையேன்னு. இப்ப அந்த சினத்தை காட்டக்கூடிய இடத்துல ஃபில்டர் ஆயிடுது. செல்லும் இடத்து சினம் தீது, செல்லா இடத்து அதனினும் தீதாகி மனநோயாக மாறுகிறது. கவலைன்னு பேர் இல்லையா? டிப்ரெஷன். அந்த கவலைக்கும் ஒழித்து கட்டுறதுக்கு வழி சொன்னாங்க மகரிஷி. 4ஆ பிரிச்சாங்க எல்லா பிரச்சனையும். எனவே இந்த சீர்தூக்கல் தற்சோதனை அறியாத போது தவம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா இந்த தற்சோதனை இல்லாத தவம் எப்படி பயனளிக்கும்? இப்ப என்னுடைய எண்ணம் என்னுடைய அனுமதியோடு செயல்பட வேண்டும். நான் எண்ணுவதும் செயல்படுவதும் ஒத்ததாக இருக்க வேண்டும். இல்லைன்னா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணுன்னு மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அப்ப இந்த இடத்துலதான் நாம மனதினாலே வறியவர்களாகி விடுகிறோம், பிச்சைக்காரர்களாகி விடுகிறோம் என்ற பேருண்மையை உணர்ந்து கொள்ள மறந்து திரிகின்ற மனிதர்கள் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்க வச்சு, உயர்வதாழ் மனப்பான்மை, வஞ்சம் 6க்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நான் முன் சொன்ன ஈகோ தான். அப்ப யான் எனது என்ற 2 புருஷ பொண்டாட்டிக்கு பிறந்த 6 குழந்தைங்க தான் பேராசை, சீனம், கடும்பற்று, முறையற்ற பால்க வச்சு, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 இது தொடர்ந்து வந்துடும். இதிலிருந்து மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மனோமய கோஷமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் கொஞ்சம் உயர்ந்து விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரணும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் 3ஆவதா சொன்னேன் இல்லையா? அதுக்கு மேல 4ஆவது என்ன? விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம்னா என்ன? விஞ்ஞானம், அறிவு. அப்ப அறிவாக உயர வேண்டும். அதாவது உள்ளுக்குள்ள என்ன செஞ்சா என்ன விளைவு வரும்ன்றது நம்ம வாழ்க்கையில நமக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சா என்ன விளைவு வரும்னு தெரியுமா? தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க பரமனை போய் தூற்றுவதால் என்ன பயன்றாரு வேதாதிரி மகரிஷி. செயல் விளைவு கோட்பாடுங்கிறது தான். இந்த செயல்னு சொன்னது 3ஆவது நிலை தானேங்க. செயலுக்கு முந்தைய என்ன இருக்கு? பேச்சு. பேச்சுக்கு முந்தைய என்ன இருக்கு? எண்ணம். எண்ணத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? எண்ணம் ஒடுங்கும் இடம் நிலையாகிறது. நிலை அசைந்த போது அலையாகிறது. இப்போ பார்த்தோம் இல்லையா 5 அலைநிலைகள்னு, 5 கோஷங்கள்னு. இதுல அறிவுமயம் விஞ்ஞானமயத்துக்கு போகிற போது மனம் சீராக இயங்குகிறது என்பதை யோகா நிரூபிச்சு கொடுத்துருக்கு, விஞ்ஞானமும் ஏத்துக்கு. அப்ப யோகா பண்ணணுமா வேண்டாமா? நீங்க எத்தனை பேர் யோகா பண்றீங்க அப்படின்னு நாம சமுதாயத்தை பார்த்து கேள்வி கேட்டோம்னு சொன்னா சமுதாயத்துல ரொம்ப பேர் இன்னும் யோகா பண்ணாமலேயே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. உண்டா இல்லையா?
அப்ப யோகா பண்ணலாம் வாங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அதுக்கெல்லாம் ஒரு யோகம் பண்ணி இருக்கணுங்கன்றாங்க. இது எவ்வளவு அறியாமை பாருங்களேன். அப்ப அன்பர்களே, நாம் புறமனம், நடுமனம், அடிமனம் என்று 3 லேயரா இயங்கிட்டு இருக்கோம். புறமனம்ன்றது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு மெய்வாய் கண்முக்கு செவினாலே நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ பார்த்த உடனே அது மேலே ஆசை, இது வேணும், இப்படி ஒன்று வேணும், இது ஒன்று கிடைக்கணும், அதை ஒன்று அடங்கணும், அது ஒன்று வாங்கிடணும், இப்படி வாங்கி போடுற வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு பணம் பத்தலைன்னா கோபம் வருது, அது வேற விதமா கவலையா மாறுது. ஆனா அந்த எண்ணெய் எழுச்சிகள் எல்லாம் சீராக்கக்கூடிய யோகத்தினாலே சிறப்பான வகையில ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியாத போது அதுவே மனநோய்களாக மாறுகிறது என்பதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. உண்டா இல்லையா? வெறுப்புணர்ச்சி என்னன்னே தெரியல, எனக்கு வாழ பிடிக்கலன்னு ஒதுங்குதல். அதாவது அந்த ஆளு ஒரு ரிசர்வ் டைப்புங்கன்னு சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? ஒதுங்குதல். அவரை எதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பான், உதாசீனம். அப்புறம் பாத்தீங்கன்னா தன் மீதே வெறுப்பு, எனக்கு வாழ பிடிக்கலன்ற இடம் வந்துடும். படபடப்பு, எரிச்சல், கோபம், பழிவாங்கும் உணர்வு என்று பல வகையில மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். எனவே நம்மிடத்துல இருக்கக்கூடிய இறையாற்றல் எண்ணமாக, இனத்தின் ஆற்றலாக, மனோசக்தியாக சிறக்கின்ற போது இறைநிலை தான் நம்ம கிட்ட அறிவா சீர்தூக்கி செயல்படும் கொடுத்துருக்கு. பதிவு வழி ஓடலாமா? பதிவு வழி ஓடக்கூடாது. பதிவு இருக்கலாம், பதிவு என்ன பண்ணிக்கணும், நல்ல பதிவா மாற்ற முடியுமா இல்லையா? அதுக்கு பேர் தான் மேல் பதிவுங்கிறாங்க வேதாத்திரி மகர்ஷி. வேற ஒண்ணு. அப்ப இதைத்தான் பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு நான் முதல்ல சொன்னேன். எதுக்கு போகக்கூடாது? நெகட்டிவ் தாட்ஸுக்கு போகக்கூடாது. இல்ல, கிடைக்காது, நடக்காது, முடியாது, ஆகாது, இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு பேர். அப்ப எப்போதும் பாசிட்டிவ் தாட்ஸ்லயே நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனம் நல்ல அமைதி நிலையில நின்று எந்த நன்மையான விஷயத்தை நினைக்கிறோமோ அது உடனே டன் ஆயிடும். இதுதாங்க இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்டை நம்ம எடுத்திருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா மனம் எங்க கொண்டு போக முடியும்னா கொலை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, மனமெனும் பாடடங்கில் தாண்டவக்கோனே முக்தி வாய்த்தது என்று என்னடா தாண்டவக்கோனே என்று பாடுகிறார்கள். அதைதான் சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும், நல்ல கவனிங்க, வரியை குறிச்சு வச்சுக்கோங்க. சினமிறக்க கற்றாலும், முனிவர்னா முனிவு இலர் முனிவர் இல்லையா? ஆனா முனிவர்லயே ஒரு கோபத்துக்கே சிறந்த முனிவர் இருக்காருன்னு நம்ம புராணத்துல படிச்சிருப்போம். அது இப்ப நீங்க கிராஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்ப அததான் சொல்றாங்க, சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. மன இயக்கம் தாறுமாறா ஓடுறது மாறணும்னா என்ன வேணும் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நீங்களும் தியானம் எடுத்தவங்க, துரியம் எடுத்தவங்க. துரியம்னா என்ன? அறிவு மையம். எப்ப துரியம்? காலையில 1.5 மணி நேரம் துரியம் பண்றீங்க, நைட்டு 1 மணி நேரம் துரியம் பண்றீங்க? இல்லவே இல்லை. எத்தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தார் மனம் இருக்கும் மோனத்தே, அதுதான் துரியம். சரியா? அப்ப துரியம் என்பது எப்போதும் இருக்கிற விழிப்பு நிலை என்று அறிக. அப்ப அந்த எப்போதும் இருக்கின்ற விழிப்பு நிலையில இருந்துட்டோம்னு சொன்னா அதுதான் சிறப்பு. அததான் ஆல்பா மைண்ட் பவர் அப்படிங்கிறாங்க தியானத்துல. சரியா? அப்ப அந்த ஆல்பா மைண்ட் பவரை பெறறதுக்கு ஒன்றிய நிலையில தியானம் பண்ணி நமக்கு என்ன செய்ய சொன்னாங்க வேதாத்திரி மகரிஷி? இப்ப பார்த்தோம்ல, புறமனம், வெளியில ஓடுறதெல்லாம் புறமனம். நடுமனம் கான்சியஸ் மைண்ட், அது சப்கான்சியஸ் மைண்ட், நடுமனம். சில விஷயங்களை ஆழமா வாங்கிடுறோம் உள்ள, அது நடுமனத்துக்கு போகும்.
இன்னும் சில விஷயங்கள் இப்ப என்கிட்ட பேசுறது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவர் 40 வருஷமா மகரிஷி சொன்ன வழியில தன்னை ஈடுபடுத்தி வெற்றி கண்டு நமக்கு பாடமா நடத்திட்டு இருக்காருன்றது புரியும் போது, நீங்க இத ரொம்ப கவனமா உள்வாங்குற போது சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுறீங்க. அதுதான் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய அடிமனம் என்று பெயர். இப்ப இந்த அடிமனம் வரைக்கும் போய் நாம பழைய வேண்டாத பதிவுகளை மாத்தி நல்ல பதிவை போடுறது தெரிஞ்சிட்டோம்னு வைங்க, வெற்றி தான். அப்ப எண்ணம் பயனளிக்கும், எண்ணம் வெற்றி பெறும், நான் நினைச்சது எனக்கு வெற்றி தான்ற இடம் வரும். வருமா வராதா? நீங்க வராதுன்னு மறுக்க முடியாது. ஏன்னா அது வெற்றி அடையும் என்று சித்த பெருமக்கள் அறிந்திருக்கிறார்கள். சித்தர்கள் ஜீவன் முக்தர்களாக வாழும்போதே முழுமை பெற்றவர்களாக அந்த விழிப்பு நிலை மாறாதிருக்கின்ற துரியமும் அறிந்தவர்களாக இருந்ததுனாலே அந்த விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடியது இருந்துருச்சுன்னு சொன்னா எண்ணம், சொல், செயல் மூன்றிலையும் விழிப்பு நிலை வேணுமா வேண்டாமா? இப்ப மூணுலையும் விழிப்பு நிலை வந்தாச்சுன்னு சொன்னா 5 பெரும் பழி செயல்கள் விளைய வழி ஏது? அதுதான் மகரிஷி கேட்கிறாங்க. சரியா? அதனாலேதான் தவ முடிவில் நமக்கெல்லாம் சங்கல்பம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க மகரிஷி. செய்யறமா இல்லையா? செய்றீங்களா இல்லையா? தியானம் முடிச்ச உடனே முதல்ல என்ன சொல்ல சொன்னாங்க? வேற எதையும் சொல்லவில்லை. பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், அதை நினைக்கிறோம். நீண்டாயுள், அதை நினைக்கிறோம். நிறை செல்வம், போதிய வாழ்க்கை வளம், உயர் புகழ் என்ன தோன்றில் புகழோடு தோன்றுக. உனக்காக மட்டும் வாழ்ந்தா நீ சின்ன மனுஷன், பிறருக்காக வாழ்ந்தா நீ பெரிய மனுஷன். இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். மெய்ஞானம் இப்ப பேசிட்டு இருக்கிறது தான் ஞானம். எண்ணம் என்பது இறைவனுடைய நேரடியான செயல் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அதுதான் எண்ணத்தினால். இப்ப கடவுள் எங்க இருக்காருன்னா இருக்காரு. ஆனா கடவுள் வெளிப்படலை, நான் தான் வெளிப்பட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற போது என்னால ஒண்ணும் முடியல. அப்ப என்னிடத்துல அவனுக்கு இடம் கொடுக்கணும். அதாவது இறைநிலை என்னுள் இருக்கிறது என்று புரிந்து அதற்கு என்னுள் இடம் கொடுக்கிறது தான் தியானம், தவம். அவனுக்கு இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ மடம் கட்டி வச்சிருந்தாங்க, ஒருத்தன் அங்க இருந்தான், இன்னொருத்தனை கொஞ்சம் இடம் கொடுத்தான், அவன் காலப்போக்கில் இவனை விரட்டி விட்டுட்டு மடத்தை அவனே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம் இல்லை. இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவான்னா என்ன அர்த்தம்னா, இறைநிலை என்னுள் இருக்கிறது என்று சொல்லி அந்த விழிப்புணர்வுல துரியத்துல ஒன்றி தான் தானாய் நிற்கின்ற பெருநிலையை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நின்று ஒழுகி அனுபவித்து சிறக்கின்ற போது எதை நினைக்கிறியோ அது நடக்கிற அளவுக்கு எண்ணுவதே செயலாகும். அதை சித்தர்கள் அட்டமா சித்திகளாக நடத்தி காட்டியிருக்கிறார்களா இல்லையா? அதைத்தான் அனிமா, லகிமா, கரிமா, ஈசத்துவம், வசித்துவம், பிராகாமியம் என்றெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்ப இந்த சங்கல்பத்திலேயே அதுக்குதான் தியானம் முடிச்ச உடனே முதல்ல சொல்றதே உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன். இப்ப இந்த சங்கல்பம்ங்கிறது இஸ் நத்திங் பட் நம்முடைய அடிமனதுக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய கட்டளைகள். இது பயிற்சி. தவத்துல பயிற்சி எங்க முதிர்ச்சி ஆகிறது? தவ நிலையில இருந்து நாம எதை நினைக்கிறோமோ தானா சக்சஸ் ஆகிற அளவுக்கு வந்துடும். அங்க வேற ஒண்ணு. இது முடியுமா முடியாதா? முடியாதுன்னு நீங்க சொல்லவே முடியாது. முடியும், நம்ம கையில தான் இருக்கு. நம்மளால முடியும். உதாரணம் சொல்லவா? உங்களுக்கு எனக்கெல்லாம் எத்தனை புலன் இருக்கு சார்? மெய், வாய், மூக்கு, கண்ணு, காது, 5 புலன்கள் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா?
5 புலன்களும் வச்சுட்டே நம்ம என்ன பண்றோம்? முடியலைங்க, கிடைக்கலைங்க, நடக்கலைங்க, ஆகலைங்க, கடவுளே எனக்கு கண்ணு திறக்க மாட்டாரான்னு அங்க போய் முட்டிக்கிட்டு நிக்கிறோம். ஆனா ஒரு அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது. செவிட்டுமையர், கண்ணும் தெரியாது. 5 புலன்ல 3 புலன் ஆஃப். இயங்காது. யாரு? ஹெலன் கெல்லர்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அம்மாவுக்கு பேச முடியாது. என்ன காது கேட்காதனால ஒலி பேதம், மொழி தெரியாது. கண்ணும் தெரியாதனால எழுத்தறிவும் இல்ல. இப்ப பேச்சும் இல்ல, பார்வையும் இல்ல, 3 புலன் இல்ல. இப்ப இருக்கிறது வாசனை, ஸ்பர்சம், தொட்டு உணரக்கூடிய, கையினால தொட்டு உணரும். இந்த 2 ஆற்றல்களை, புலனுணர்வுகளை வச்சுக்கிட்டே அந்த அம்மா உலகத்தையே வலம் வந்திருக்காங்க. பல கண்டுபிடிப்புகளை கொடுத்திருக்காங்க. நோபல் பரிசும் வாங்கியிருக்காங்கன்னா, நீங்க 5 புலன்களையும் அம்சமா வச்சுக்கிட்டே இன்னும் இல்ல பாட்டு பாடுறோம்னா நாம எவ்வளவு பிச்சைக்காரங்க பாருங்க. புரியுதா? அதனாலதான் எண்ணத்தில் வறியவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் வெளிப்படுத்தினேன். சரியா? அதனாலேதான் அன்பர்களே, நம்முடைய கல்வி இன்றைய காலகட்டத்திலே ஆன்மீக அடிப்படையில் உள்ளுணர்வை தூண்டும் பயிற்சியாக வகுக்கப்பட வேண்டும் என்று செஃபி அப்படின்னு சொல்லி ஒரு குண்டலினி யோக தழுவிய ஒரு ஆசிரியர் பேசுகிறார். அதான் திருமூலரும் சொல்லுகிறது. திருமந்திரமும் சிந்தை, எண்ணம் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். மனோசக்தி, எண்ணத்தின் ஆற்றல். சிந்தை அதென்ன, சிவன் என்ன? சிந்தை எண்ணம், சிவன். சிந்தை அதென்ன, சிவன் என்ன, வேறில்லை. இதை யார் சொல்றது? திருமூலர் சொல்றாங்க. அதுதான் வள்ளலாரும் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் என்று பேசுகிறார். ஏன்னா அது எண்ணம், சொல், செயல்ன்றது நம்ம கிட்ட இருக்கிற சொத்து. இது விழிப்புணர்வு குறையிற போது நாம புலனுக்கு அடிமையாயிடுறோம். கர்மா தான் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, வெல்ல முடியல. தியானம் செய்யறவங்க, யோகம் பண்றவங்க ஆகுநில ஆகாமிய கர்மாவை வெற்றி பெற்று, புரியத்துல சஞ்சித கர்மாவை முன் வழி பதிவுன்னு பார்த்தோம் இல்லையா? இதை வெற்றி பெற்ற போது இருக்கும் போதே இறை உணர்வு பெற்றவர்கள் ஜீவன் முக்தர்கள். உண்டா இல்லையா? ஜீவன் முக்தர்னா ஏதோ யாரையோ போய் காட்டாதீங்க. அவர் தான் ஜீவன் முக்தரு, அவர் அங்க ஜீவ சமாதியா இருக்காரு, நான் சமாதியில போய் கும்பிட்டு வந்தேன், சமாதியில போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாங்குற விஷயமே இல்லை. இறைநிலை என்னுள் இருக்கிறது, அது நிலையாக இருக்கிறது, எப்போது இருந்து என்னுடைய அறிவாக இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற பேருண்மையை புரிஞ்சிட்டு அந்த இறைநிலையோடு புலன்வயப்பட்டு நம்ம நழுவி விடாமல் விழிப்புணர்வோடு நிக்கிற இடம் புரிஞ்சுக்கிட்டா வெற்றி. இவ்வளவுதாங்க. இது புரியுதா இல்லையா? இதை புரிஞ்சுக்கிட்ட போதுதான் அந்த பெருநிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதை உணர்ந்ததுனாலதான் அதே ஹெலன் கெல்லர் சொல்றாங்க, நாம் எதிலும் விடாப்பிடியாக இருந்தால். இப்ப ஹெலன் கெல்லர்னா யாருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மறந்துடாதீங்க. நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்மணி. ஒரு பெண்மணி நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க. 3 புலன்கள் இல்லாம 2 புலன், மூக்கும் தொடு உணர்வு மட்டும்தான் அவங்களுக்கு அனுபவம் உண்டு. நம்ம 5 புலன்களும் அம்சமா வச்சுக்கிட்டு இன்னும் இல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நாம் எதிலும் விடாப்பிடியாக இருந்தால் நாம் விரும்பும் எதையும் சாதிக்கலாம்னு சொல்றாங்கன்னா, அப்ப இப்ப நாம எங்க பலகீனமா இருக்குன்றது நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அன்பர்களே. சரியா? அப்ப சங்கல்பம் பண்ணுங்க, எப்படி வாழணும்னு முடிவு பண்ணுங்க, அதை சீர்தூக்குங்கள். சீர்தூக்கிறதுக்கு பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. இதை போய் என்ன வந்து சரி பண்ணி விடுன்னு யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். அப்ப அந்த இடத்துலதான் என்னுடைய லட்சியம் என்ன? பிறந்துட்டேன் நான். ஒன்றும் இப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்க பேரை சொல்லி நடராஜன் ரமணசுந்தரி தம்பதியருக்கு சோமசுந்தரம்னு பிறக்கணும்னு நினைச்சு நான் வரல.
விரும்பி பிறக்கவில்லை. இல்ல ஏதோ கடவுள் இன்ன ஊர்ல இன்ன அப்பா அம்மாவுக்கு இப்படி பிள்ளையா போறேன்னு நம்மளை பிண்டம் பிடிச்சு போட்டு பிறப்பிக்கப்படவும் இல்லை. அதனாலதான் ஒரு புலவனுக்கு சந்தேகம் சொல்றான், இப்படி என்று என் தலையில் எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோன்னு வினைப்பதிவுகளை மாற்ற முடியாம பாடுற காட்சியை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வினைப்பதிவுகளை மாத்திக்கிற வேலை மட்டும்தாங்க நம்ம செய்யணும். அதனாலதான் மகரிஷி சொன்னாங்க, மேன் மைனஸ் 3 impurities is equal to God. மனிதனிலிருந்து களங்கங்கள் நீங்க பெற்றால் அவனே இறைவன். மேன் மைனஸ் 3 impurities. எது 3 impurities தெரியுமா தெரியாதா? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஆணவம், கர்மம், மாயை, மும்மலங்கள். இது தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. ஆன்மீகவாதியா இருந்துகிட்டு எனக்கு மும்மலங்களை தெரியாது சார்னு சொல்லக்கூடாது. ஆணவம் என்பது என்ன? எனக்குள்ள இருக்கிறது அவன் தானே புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு இடத்த கொடுத்துட்டு நீங்க இயங்கிறது தான். நீங்க இயங்காம அந்த பேராற்றல் உங்களுக்குள்ள இயங்கிறதுக்கு இடம் கொடுக்கிற அந்த அடிமனம் நிலை, டிரான்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அலையில்லாத நிலை, சமாதி நிலை, துரியாதீதம். அதுதான். அப்ப நான் இல்லையே. அதனாலதான் மகரிஷி ஒரு மண்டலம் மௌனம் இருப்பாங்க. அந்த மார்கழி மாசத்துல இருந்து தை மாசம் வரைக்கும். அப்படி இந்த ஒரு மண்டலம் மௌனம் முடிக்கும் போது ஒரு நூல் எழுதி வெளியிடுவாங்க. அவங்க சொல்றாங்க, ஏட்டினிலே கை. நல்லா கவனிக்கணும். மௌனத்துல என்ன உங்களுக்கு தோணுது? ஒன்று ஒரு எழுதணும்னு தோணுது, ஒரு பேப்பர் பேனா எடுத்து உட்கார்றேன். ஏட்டினிலே கை. அங்க எனக்கு என்ன தேவை? ஒரு பேப்பர் வேணும், பேனா வேணும். எனக்கு தோணுது, எடுத்து வச்சுட்டு எழுத உட்காந்துட்டேன். ஏட்டினிலே கை எண்ணமோ அகண்டாகாரம். எங்க போய் எண்ணேன்னா அகண்டாகார விருத்தி. அது எங்க இருக்கு? துரியாதீதத்தினுடைய முதல் நிலை. என்னுடைய சகஜானந்தம் புத்தகத்துல அதை பற்றி முழுமையாக விளக்கியிருக்கேன். ஏட்டினிலே கை எண்ணமோ அகண்டாகாரம் எழுத்து தானே வரும்ன்றார். இப்ப இறைவன் நம்முள் பேசுகின்ற ஒரு அழக புரிஞ்சு. இப்ப நமக்குள்ள இறைவனுக்கு இடத்த கொடுத்தாதானே. இங்கதான் நானுன்னே நாம நிக்கிறோம். அதனால்தான் நான் என்கின்ற அகந்தை, ஈகோ, ஆணவம், அந்த ஈகோவோட செய்யற செயல் கர்மம், அந்த புரியாத மனமயக்கம் மாயை என்று சொன்னார். ஆணவம், கர்மம், மாயை. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. சைவ சித்தாந்தம் எல்லாம் பேசுறீங்களேன்னா வேற வழி இல்லை. இந்த பேசிஸ புரிஞ்சுட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி தான். இந்த ஆணவம், கர்மம், மாயை என்ற மும்மலங்களை நாம நீக்கிட்டோம்னு சொன்னா இறைவன் கிட்ட போய் சேர்றது இல்ல. நம்முள் இறைவன் தான் இருக்கான்னு புரிஞ்சுட்டு இருக்கிற இடம் தான் சமாதி. அதுதான் துரியாதீதம்னு வேதாதிரி மகர்ஷி கொடுக்குறாங்க. இப்ப நீங்களாம் துரியாதீதம் பெற்றிருக்கீங்களா இல்லையா? அப்ப துரியாதீதம் நீங்க பயிற்சி பண்ணிருப்பீங்க. அது ஒரு ஸ்டேஜ். துரியாதீதம் அனுபவமாயிருக்கும். அது அடுத்த உயர்நிலை. அனுபவமான பின்னால நான் இன்னும் உணரல கடவுளை அப்படின்னு சொல்லுவீங்களா? ஐ ஹேட் ஒன் வித் காட். இறைநிலையோடு நான் அமைதியாக நிலையாகி இருக்க முடிஞ்சது. துரியாதீதத்துல சமாதி நிலை கிடைச்சது. அப்ப நீங்களும் ஜீவன் முக்தரை. இப்ப ஜீவன் முக்தர்னு ஒண்ணே என்ன பண்றாரு? ஒருத்தர் யார சொன்னீங்க சார் அப்படின்னு சுத்தமொத்தம் தெரியும் பாக்குறாரு. இந்த கூடத்துல ஏங்க ஜீவன் முக்தரைன்னு அவரை கூப்பிட்ட உடனே துரியாதீதம் எடுத்துட்டாரு. துரியாதீதம் உணர்ந்துட்டாரு. அவரு யாரு ஜீவன் முக்தர்னு தெரியும் பார்த்தா எப்படி? யாரெல்லாம் துரியாதீதம் பெற்றார்களோ, யாரெல்லாம் அகண்டாகார விருத்தி, சவிகற்ப சமாதி, நிர்விகற்ப சமாதி அப்படின்னு போய் அதுல சகஜானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநிலையை உணர்ந்து விட்டவர்களோ அவர்கள் தன்னுள்ள இருக்கிற இறை உணர்வு பெற்றவர்கள் தான். அப்ப அதுதான் வாழ்க்கையில வெற்றி. இப்ப இந்த பெருநிலையை பெற்று நாம் பேசுவது, நாம் எண்ணுவது, யார் எண்ணுவது? இறைவன் தான் என்னுள்ள இருந்து எண்ணுவது.
இப்ப இறைவனுக்கு இடத்த கொடுத்தா அவன் நம்முடைய மடமையை நீக்குவார். அதனாலதான் இடத்த கொடுத்தா மடத்தப்படுமான்னு சொன்னாங்க. இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து சிந்திப்போம், சந்திப்போம். நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷத்தை வழிகாட்டிட்டு போயிருக்காங்க அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அந்த பெருநிலையை உணரக்கூடியவர்களாக நாம் உயர்ந்தோமே என்று சொன்னால் 5 கோஷங்களை கடப்போம். 5 அலைவேகங்கள்ல அலையில்லாத நிலைதான் இறைநிலை என்பதை உணர்வோம். அதற்கு யோகத்திலே ஆதாரங்களாகிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி கடந்து ஆகினையும் துரியமும் யோகத்துல அதுதான் பெருநிலை. இன்னும் சொல்ல போனா இது பிரத்யாகாரம் மட்டும்தான். உண்மையில யோகிக் ஸ்டேஜ்னா துரியம் தான். துரியம் பெற்றவர்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. துரியத்தை கொஞ்ச நேரம் பண்ணாதீங்க, மணிக்கணக்கா பண்ணாதீங்க. துரியத்தை பண்ணிட்டு இருக்காதீங்க. துரியம் என்பது விழிப்பு நிலைதான். நான் இருக்கிறேன் என்ற பிரசன்ஸ் நிகழ்காலத்தில் இருந்தால் வெற்றி என்பதை ஓஷோவும் பேசியிருக்கிறார்கள். எனவே ஆதாரங்களை கடப்போம். அப்பொழுது அந்தந்த மையங்களிலே நிற்கிற போது தாட் ரீடிங், டெலிபதி இல்லைங்களா, மனோவசியம், ஜெகவசியம் எல்லாம் வரும். இதுக்காக அங்க குத்து விளக்கு வச்சுக்கிட்டு ஜெகவசிய, முகவசிய, லோகவசிய, தானியவசிய, நாகலோகத்தில் உண்டாகிறேன்னு தனியா சொல்றது கூட இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா அதுவாகவே மாறி விடுகிறீர்கள். அதையெல்லாம் உணர்த்தி கொடுத்த பேருண்மைகள் தான் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட உண்மை. மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் என்பதையெல்லாம் இப்பொழுது பேச வேண்டாம், அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம் என்று சொல்லி, ஏன்னா சில விஷயங்களை என்னால முடிக்க முடியல, இன்னும் கொஞ்சமும் சொல்லணும் போல இருக்கு. ஆனா காலம் கருதி ஒரே நேரத்துல ஹெவியா கொடுக்கும்போது உள்ள வாங்குறது கஷ்டமா இருக்கும். இப்பவே நீங்க 1 hour 3/4 மணி நேரம் பேசுறீங்க சார், கேட்க கஷ்டமா இருக்கு, டைம் இல்லைங்கிறாங்க. உண்டா இல்லையா? எனக்கு 10 நிமிஷம் ஸ்பீச் போட்டிருந்தேன், பதிவு ஷார்ட்ஸ் போட்டிருங்களேங்கிறாங்க. இப்ப உலக வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஆழமான பாடங்கள் தேவை. இதை நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னா அட்டமா சித்திகளும் உங்களுக்கு கை கூடும். அங்க இப்படி இல்லாத போது நீங்களே மனநோயாளியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உடல் நோயாகவும் அது மலர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் ஹிஸ்டீரியா தொடங்கி கொலை, தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் முடிக்குதுங்கிற கதையும் பார்த்தோம். எனவே நம்மிடத்துல இருக்கிற மகத்தான சொத்து இறைவனுடைய நேரடியான செயல், நம்முடைய எண்ணம்தான் என்று அறிவோம். அப்ப அந்த எண்ணத்தை மேன்மைப்படுத்துவது எப்படி என்று தொடர்ந்து அடுத்த வார சிந்தனையிலே சந்திப்போம், சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எண்ணத்தின் ஆற்றலை தெரிந்து, உணர்ந்து, நிறைந்து மகிழ்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி சிறப்பாக வாழ அதே இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. எண்ணத்தின் ஆற்றல்ங்கிறத பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். ஐயா அவர்களை மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பிலும், தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களின் சார்பிலும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சொன்னதுல இருந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லலாமாங்கய்யா? ஐயா என்ன சொன்னாருனாக்கா, நிறைய நீங்க சொன்னதுனால என்னால அதிகமா இன்ஸ் எடுக்க முடியலைங்கய்யா. சும்மா ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்றேங்கய்யா. எண்ணம் எங்கிருந்து எழுகிறது, அதன் மூலம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாரு. எண்ணத்தின் மகத்தான ஆற்றல் தான் இறைவனின் செயல் அப்படின்னு சொன்னாரு.
நம்மோட கடவுள் வந்து சேர்ந்து இருக்கிறது வந்து எண்ணத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஐயா வந்து சொன்னாரு. அப்புறம் வந்து ஐம்புலன்களின் வழியாக பெற்ற பதிவுகள் தான் பகுத்தறிவாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வினைப்பதிவுகளை ஒட்டி மனம் அந்தந்த பதிவுகளுக்கு ஏற்ப தான் இயங்குதுன்னு சொல்லிட்டும் ஐயா சொன்னாரு. ஆனா நம்ம வந்து ஈகோங்கிற தன் முனைப்புல செயல்படும்போது, அது வந்து இறைநிலைய வந்து நம்ப உணர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் ஐயா தவறிடும். சொன்னாரு. ஐயா தவறிடும். ஆமாங்கய்யா. கஷ்டமா இல்ல. பதிவு வழியா தான் இறைநிலையை உணர தவறிடுறோம். இறைநிலை சாரிங்கய்யா. பதிவு வழியா தான் நம்ப ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் கர்மான்னு சொல்லியும் ஐயா சொன்னாரு. அப்புறம் எண்ணம் வந்து ஆற்றல் பெறும்பொழுது தான் நம்ப வந்து என்ன நினைக்கிறோமோ, அத வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாரு. எண்ணத்தில் வந்து வலிமையும், ஓர்மையும், ஆற்றலும் வந்துவிட்டால், அதுதான் அறிவின் மேன்மை அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாம வந்து புலன் வழியா தான் நம்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாரு. அது வந்து எப்பயுமே நம்ம பாசிட்டிவ். நல்லது நெனைச்சா நல்லது நடக்கும். கெட்டது நெனைச்சாக்கா கெட்டது. நம்ம மனசுல வந்து கெட்ட எண்ணங்கள் வரும்போதே, அத வந்து நம்ப மாத்திக்கிட்டு, நல்ல எண்ணமா நாம மாத்தி, மாத்தி சங்கல்பம் போட, போட அது வந்து நல்ல எண்ணமாவே மலரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த இதுல இருக்குதுங்கயா. சொல்லியிருக்கிறாங்கயா. அதுதான் செயல் விளைவு தத்துவம். எண்ணத்தில் வந்து நம்ப எப்பயுமே ஒழுங்கா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஐயா வந்து சொன்னாரு. இந்த மாரி நம்ம விழிப்பு நிலையில இருந்தா 5 பெரும் பழிச் செயல்கள் வந்து வராது. அதுக்கு தான் மகரிஷி வந்து நம்மளுக்கு சங்கல்பம் குடுத்துருக்குறாங்க. அப்படின்னு ஐயா சொன்னாரு. தவ நிலையில் இருந்து நம்ம என்ன செய்யறோமோ, அது வந்து என்ன நெனைக்கிறோமோ அது வந்து நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னாரு. அப்புறம் வந்து விடாப்பிடியா நம்ப எங்கேயும் எதிலயும் இருந்தோம்னாக்கா, நாம் வந்து எல்லா இடத்துலயுமே வெற்றி பெறலாம். வினைப்பதிவுகள கூட மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாரு. அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து தன் முனைப்பை வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஐயா சொன்னாரு. தன் முனைப்பை விடும்போது நம்மளுக்கு அந்த அலை இல்லாத நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டும் ஐயா சொன்னாரு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமையா இருந்துச்சுங்கய்யா. கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் கேட்கலாமாங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா இந்த யூடியூப் வந்து எங்களுக்கு இதுல வர்றதில்லைங்க. எப்படிங்க உங்களுடைய இத வந்து நாங்க எடுத்துக்கிறது? ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜ் உங்களுக்கு நான் குழுக்கள்ல ஷேர் பண்றேன். சரிங்கய்யா. என்னுடைய வாழ்வியல் வசந்த யோகாவுல இணைந்து கொள்ளுங்கள். என்னுடைய செல் நம்பர் போட்டிருக்கு இல்லையா? சரிங்க. 9942277770ல சரிங்க. வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் போடுங்க. உங்களை அந்த லிங்க் அனுப்பிச்சு சரிங்க. வைக்கிறேன். என்னுடைய வாழ்வியல் வசந்த யோகாவுல எல்லாரையும் இணைத்துக் கொள்றேன். அது மட்டும் நன்றிங்க. இல்ல, மற்றும் ஒரு செய்தி. நான் சரி. டெலிகிராம் மூலமாக வாழ்வியல் வசந்த யோகா வகுப்புகள் புதன்கிழமை தோறும் மாலை 6 to 7:15 தியானம், சொற்பொழிவு, ஐயம் தெளிதல் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுல சரிங்க. டெலிகிராம் ஆப் இப்போ போன வாரத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரிங்க. மறுபடியும் இப்ப டெலிகிராம் ஆப்பை புதுசா தான் டவுன்லோட் பண்ண வேண்டியதா போச்சு. இப்ப எனக்கு வந்து பழைய தொடர்புகள் எதுவுமே டெலிகிராம்ல இல்ல. அதனால சரிங்க. நீங்க இந்த நம்பர்ல என்னுடைய டெலிகிராம்ல உங்களை வந்து ஒரு ஹாய் போட்டு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வாழ்வியல் சரிங்க. வசந்த யோகாவில உறுப்பாக்கி கொண்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். என்னுடைய ஸ்பீச் எல்லாமே அதுல வரும். இன்னும் சொல்ல போனா போன வாரத்துல முதல் தலைப்புன்னு அடையாளம் வச்சுக்கோங்க. அதனுடைய சரிங்க. பார்ட் 2 அடுத்த வாரம் பேச போறேன். பக்தியும் தனியறிதலும் பேசியிருக்கேன் இல்லையா? சரிங்க. அதனுடைய பார்ட் 2 வந்து அடுத்த வாரம் பேச போறேன். இந்த வாரம் தலைப்பு டாபிக் போடுறது இதுவாமா, இந்த தலைப்பு வந்துருச்சு. சரிங்க. எண்ணத்தின் ஆற்றல் என்பது. அதனால சரிங்க. தொடர்ந்து நீங்கள் சந்திக்கலாம். என்னோடு எல்லோரும் டெலிகிராம் மூலம் இந்த நம்பர்ல இணைந்து கொள்ளுங்கள். நன்றிங்க. ஐயாவோடைய என்னுடைய உரைகளை வாழ்வியல் வசந்த யோகா, அதாவது ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜ் நீங்களும் கேட்டு பயன்பெறலாம். சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாமாங்க? ஓகே. விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். கனகராணி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சிறப்பு, மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. 3/4 மணி நேரம் நீங்க சரி. சொன்ன மாதிரி டைம் போனதே தெரியல. அம்மா சொன்ன மாதிரி.
அந்த அளவு இருந்தது. இதுல வந்து ஒரு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து சும்மா வந்து ஒரு பழமொழிக்காக தான் சொல்லுவாங்க. "இடத்த கொடுத்தா மடத்த பிடிப்பான்" அப்படின்னு. அதுக்கு இன்னைக்கு அந்த அர்த்தம் வந்து சரியான அர்த்தத்த சொல்லியிருக்கிறீங்க ஐயா. நம்மளோட நமக்குள்ள இறைவன் இருக்கிறாங்கிற இடத்த கொடுத்தா நம்மளுடைய மடமையை எடுத்துருவான் அப்படிங்கிறத சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. மிக சிறப்பா இருந்தது. இப்ப இன்னொன்னு இங்கயா, இப்ப ஏதோ கேட்கணுன்ட்டு இருந்தேன். மறந்துட்டேன். ஆமாங்க. சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயே பராபரமே. ஆமா. அந்த வாய் அதுக்கு ஒரு அந்த அர்த்தம் சொல்லுங்கய்யா. மனமடங்க கல்லார்க்கு வாயே பராபரமே. அதாவது யோகா பண்ணி சினம் வராத அமைதி நிலைக்கு போய் பழகி இருக்கலாம். அந்த பழக்கத்துல நீங்க வெற்றி பெற்று விடலாம். ஆமாங்க. ஆனா அத சினமிறக்க கற்றாலும் யோகா பண்ணி பண்ணி நான் யோகா பண்றேன், ஆக்னை பண்றேன், துரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிற நிலை. ஆனா ஆமாங்க. சினமிறக்க கற்றாலும் அது, சித்தியெல்லாம் பெற்றாலும் அது, மனம் இறக்க கல்லார்க்கு வாயின் பராபரமே. அப்ப ஆமா. மனமெனும் பாடடங்கில் தாண்டவ கோனே ம். புத்தி வாய்த்தது என்று என்னடா தாண்டவ கோனே. ஆமா, ஆமாங்க. மனம் என்ற எழுச்சியே இல்லாம போறதுக்கு பேரு மனோநாசம்னு பேரு. நான் இப்ப 2 வாரத்துக்கு முந்தி 3 வாரத்துக்கு முந்தி இதே தலைப்பு வச்சிருக்கேன். சொன்னீங்க. மனோநாசம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப சமாதி நிலை இஸ் நத்திங் பட் மனோநாசம். இததான் பகவான் ரமணரும் விளக்குறார். அப்ப அததான் பாடுறாங்க. சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன். அந்த பராபரம் வாய்க்காது அப்படின்னு சொல்லி. புரியுதா? பராபரம் வாயு பராபரம். புரிஞ்சுதுங்க. மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. வாயேன் பராபரம். வாய்க்கவில்லைன்னு அர்த்தம். வாய்க்காது. இந்த வாய் இல்ல, சரி சரி. வாய்க்கவில்லை. பராபரம் வாய்க்காது, சித்திக்காது. இறைநிலை நம்முள் நிலைப்படாது. புரிஞ்சுதுங்க. மனம் இறந்தால் நான் இல்லாம போனோம், தான் அந்தமான நிலை ஆனந்தமாமே. தான் அந்தமான நிலை. அப்ப நான் இல்லாம போயிட்டேன். எங்க எதை பேசினாலும் எண்ணம் சொல் செயல்களால நீங்க நான் இல்லை, என்னுள் இறைநிலை தான் இயக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா வெற்றி தானே. ஆமாங்க ஆமாங்க. இது முடியுமா முடியாதா? முடியும். இதுல ஒண்ணும் கஷ்டமே இல்லை. முடியும். யாருக்கு புரியல, இது கிடைக்காத தூரம்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட பேசுங்க, நான் பதில் சொல்றேன். எப்ப வேணாலும் போன் பண்ணுங்க, பேசுங்க. சரிங்க, முடியும். வாய் வேதாந்தத்துக்கு பேசவில்லை. சூழல்ல தகுந்த மாதிரி எப்பயோ ஒரு டைம் எட்டி பார்த்துருது. அதையும் வந்து இப்ப அதாவது நடிப்பு சினமா அத கொடுத்தா கூட நம்மளுக்கு அப்பப்ப அந்த ஞாபகம் வருது எங்கயா. அது அப்பப்போ வரத்தான் செய்யும். ஆனா எவ்வளவு தூரம் அங்க விழிப்பு நிலைன்னு ஒண்ணு சொன்னா இல்லையா? விழிப்பு நிலை எதுல வரணும்? நம்ம வந்து பேசல இப்ப சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி. விழிப்பு நிலையா இருக்கணும். செயல்ல விழிப்பு நிலை இருக்கணும். அப்ப விழிப்பு நிலை எங்க இருக்கு? துரிய விழிப்பு. அப்ப துரியம் நான் பண்றேன் அப்புறம் பண்ணாம இருக்கேன், நான் வேற வேலை பார்க்க போயிட்டு துரியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க எதை பண்ணாலும் துரியத்துல இருந்து பண்ணுங்க. சரி சரிங்க. எப்போதுமே துரியத்துல இருக்கிறோம். இப்ப நான் சொல்ற இடம் புரிஞ்சுக்கிட்டா விழிப்புணர்வு எப்போதும் இருக்கும். விழிப்புணர்வு எப்போதும் இருந்தா எண்ணம் சொல் செயல்களில் 5 பெரும் பழி செயல்கள் விளைய வழி இல்லை. மகரிஷியே பேசியிருக்காங்க. மகரிஷிட்ட ஒரு அன்பர் கேட்டாருங்களாங்க, நீங்க எப்ப தவம் பண்ணுவீங்க சாமி அப்படின்ட்டு. நான் எப்பயுமே சக்தி காலத்துலதான் இருக்கிறேன், என்ன அதெல்லாம் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அததான் இப்ப நீங்க துரியத்துல அப்படின்னு சொல்றீங்க. எப்போதும் துரியத்தில் இருத்தல். சிறப்பு சிறப்புங்க. ஒரு கணமும் உனை பிரியாத நிலை வேண்டுவனே. அதான் அது. விழிப்பு நிலை எப்போதும் இருந்தா இறைவனோடு தான் இருக்கும். சரிங்க. விழிப்பு நிலை தவறுனா ஆக்சிடென்ட் தானே. ஆமாங்க ஆமாங்க. அவ்வளவு. நன்றிங்க, ரொம்ப நன்றி. வேற கேள்வி வாங்க, நிறைய பேர் கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது 2024ங்கிற அம்மா பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன்.
சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன். உங்க பேரு? சங்கருங்க. சங்கர், சொல்லுங்க. அருமையான சிந்தனைங்க. அருமையான சிந்தனை, திருப்தியா இருந்தது. நல்ல மனசுக்கு ஒரு திருப்தி, நல்ல ஒரு உணர்வுபூர்வமான சிந்தனைங்க. அப்படியே அமைதியா உட்காந்து கேட்டதுல நிறைய விளக்கம் கிடைச்சது, நிறைய விஷயம் தெரிஞ்சது. அருமையா இருந்ததுங்க. இதுல எண்ணத்தின் ஆற்றல்ங்கிற ஒரு தலைப்பு போட்டனால, அந்த எண்ணத்தை பத்தி ஒரு கேள்வி இல்லை. அதாவது நடக்கிற விஷயம். அதாவது இப்போ நம்ம எண்ணத்தின் ஆற்றல் நம்ம வலுவு கூட கூட நம்ம நினைச்சு நடக்குங்கிறாங்க இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம் ஒரு சரௌண்டிங் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்மகிட்ட வர்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது இது நான் நேரத்திலேயே நினைச்சதானே, இது எங்கிட்டே வந்து சேருது அப்படிங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில் நானும் என் நண்பரும் பேசிட்டு இருக்கிறது இந்த இந்த விஷயம்தான். இன்னைக்கு நீங்க சப்ஜெக்ட் கொடுத்த விஷயம் தான் இன்னைக்கு காலையில் பேசணும். ஆனா என்னமோ ஒரு ஆற்றலா என்னன்னு தெரியல, கொண்டு இதே அந்த எண்ணத்துக்குண்டான கேள்வி கேட்கிற அளவுக்கு இங்க அதாவது எந்த ஃப்ரீக்வன்சி ஒத்து போகுதோ டிவியில இல்ல ரேடியோவில் அந்த விஷயம் வந்துருது. அலைவேகம் ஒத்து போறது. நீங்க காலையில நினைச்சீங்க, நான் இறைநிலையில இருந்து அந்த நிலையில இருந்து பேசுறேன். அப்போ உங்களுக்கு என்ன பதில் வேணுமோ அதை இங்க இருந்து எடுத்து கொடுத்துச்சு. இப்பதான் நான் சொல்றேன், நான் பேசல. அப்ப இந்த கனெக்ஷன் எப்படி வருதுங்க? அதாவது என்னோட மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சனாலயா, இல்ல அது கேட்கிற உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயம் எனக்குள்ள இருந்து வருது, மேல இருந்து வருது. அதைதான் மகரிஷி மௌனத்துல இருந்து எழுதும் போது என்ன சொல்றாங்க, ஏட்டினிலே கை என்னமோ அகண்டாகாரம் எழுத்து தானே வரும்னு சொன்னேன்ல. ஆமா ஆமாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு செயலும் அந்த மாதிரி தான் நடக்குதா இல்லைங்களா? இப்போ நம்ம நினைக்கிற விஷயம் எங்கேயோ அறிவில் தெளிவு இருந்தால், மாறாத விழிப்பு நிலை இருந்தால், நாம எப்போதும் அதுவாகவே இருந்தால், நாம ரெண்டாகாம இருந்தோம்னா அதுவே வழிநடக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ஆளுகிட்ட கேள்வியோ இல்லாட்டினா ஒரு பதிலோ சொல்லி கொடுக்கும்போது இதே ஒரு விஷயம் அவங்களோட முகத்தை பார்த்து நம்ம நீங்க எங்களுக்கெல்லாம் சொல்லி தர்ற மாதிரி இப்போ நம்மளும் அதே மாதிரி சொல்லும்போது அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி நடக்குதுங்க? இப்போ நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது, நான் சொல்றது உங்களுக்கு இதாகுது. இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி நடக்குதுங்க? இப்ப ரேடியோவில் எப்படிங்க, கோயம்புத்தூர் ஸ்டேஷன், சிலோன் ஸ்டேஷன், சென்னை வானொலி எல்லாமே நீங்க டியூன் பண்ணீங்கன்னா அலைன்மெண்ட் வந்தாக்கா அதை இழுத்து கொடுத்துடுத்துல. ஆமா ஆமாங்க. அந்த கருவி ஒரு பெட்டி மின்சார கருவி ஒரு வேலை செய்யும் போது இங்க சூப்பர்மேன் பவரே, இங்க இறைநிலையே என்னுள்ள இருக்கிறது, உங்களுள்ள இருக்கிறது. அப்ப அந்த அலைவரிசை இங்கேயும் வாங்கி கொடுக்காது. அந்த அட்லீஸ்ட் ரேடியோ பெட்டி, ஒரு டிவி பெட்டி எத்தனை சேனல் எடுக்குது? 108 சேனல் எடுக்குதுன்னு சொல்றீங்க. இன்னும் ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா எந்த சேனல் வேணாலும் எடுக்கும்னு சொல்றீங்கல்ல. அந்த கருவி எடுக்கும் போது ஏன் நாம எடுக்க முடியாது? அதை புரிஞ்சவங்க தான் சித்தர்கள். அதுதான் அனிமா, லகிமா, கரிமா, ஈசத்துவ, அசித்தம், பிராகாமியம் என்று சொல்லக்கூடிய அட்டமா சித்திகளும் அதுதான் முடியும். அதே மாதிரி கடைசியா சொன்னீங்க, 3/4 மணி நேரம் பேசுறது உங்களுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு சொல்றீங்க. நீங்க இன்னைக்கு ஃபுல்லா பேசினாலும் கேட்கறதுக்கு தயாருங்க. நீங்க எப்ப வேணாலும் போன் போடுங்க, பேசுங்க, நாம பேசிட்டே இருப்போம். அளவுக்கு கேட்கறதுக்கு ஆர்வம், சும்மாதான் உட்கார்ந்துருக்கேன். இல்ல அந்த அளவுக்கு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிற ஒரு இதுதான் நம்மளோட இதெல்லாம். என்னோட டெலிகிராம் இணையுங்கள் சங்கர். அது எப்படி கொள்ளுங்கள். ஏன்னா டெலிகிராம் ஆப்பே எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. புதுசா டவுன்லோட் பண்ணிருக்கேன், யாருமே லிங்க்ல இல்லை. சரிங்க. அப்ப எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அது பண்ணிக்கலாம். டெலிகிராம் பிளே ஸ்டோருக்கு போய் டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு டெலிகிராம்ல உங்களுடைய டெலிகிராம்ல இருந்து எனக்கு ஒரு ஹாய் போடுங்க, இணைத்துக் கொள்ளலாம். ஓகேங்க, சரிங்க. இல்ல வாட்ஸ்அப்ல கூட ஹாய் போடுங்க. சரிங்க. அப்புறம் நான் உங்களுக்கு ஆமா வாட்ஸ்அப்ல இருந்து டெலிகிராமுக்கு. சரிங்க சரிங்க, அனுப்பிச்சுடுறேங்க. வாழ்க்கணும். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தது
அடுத்தது மோகனாம்மா, நீங்க பேசலாம். மோகனாம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க மோகனாம்மா. அருமையான தலையங்கம். எண்ணத்தை போல வாழ்வு எங்களுக்கு நாங்க என்னத்தை எண்ணிக்கொண்டு இருந்தோமோ நீங்க அதை இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னு சொன்னா, இப்ப எங்களோட உடல்ல ஒரு தேவையில்லாத என்னன்னு சொல்றது, தேவையில்லாத ஒரு இது வர்ற நேரம் உங்களுக்கு தும்மல் வருது. அத தும்மலால அந்த தேவையில்லாதத இறைநிலையோ அல்லது எங்களோட உடலோ தானே அதை வெளியேற்றுறது தும்மல் மூலம். அது போல ஏன் ஐயா எங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களோ அல்லது வரும்போது ஏன் அத வெளியேற்றவா அல்லாட்டி அத உள் வாங்காத வாறு. உங்க கேள்வி புரியுது, கேள்வி புரியுது. ரொம்ப கஷ்டப்படாதீங்க தமிழ்ல பேசுறதுக்கு. உங்க கேள்வி புரியுது. அம்மா ஒரு விஷயம் மகிழ்ச்சியா உங்ககிட்ட சொல்லவா? சொல்லுங்க ஐயா. இந்த கேள்விய நான் என்னுடைய அடுத்த குருநாதர் சிவலிங்கையாட்ட கடலூர்ல நான் கல்லூரியில படிக்கிற போது ஒரு நாள் போய் கேட்டேன். இயற்கையில தானே எல்லாம் வருது, எனக்கு நல்ல எண்ணமும் வருது கெட்ட எண்ணமும் வருது, அப்ப ஏன் நல்லது மட்டும் செய்யணும் கெட்டதைய விடணுங்கிறதானே நீங்க கேக்குறீங்க? ஆமா. அதே இந்த திறனிலேயே எங்களுக்கு இக்னோர் பண்ணி விடலாம் தானே ஐயா? இறைநிலை தானே என்னுள் வந்திருக்கிறது. இறைநிலை தான் என்னுள் நல்ல எண்ணத்தையும் கொடுக்குது கெட்ட எண்ணத்தையும் கொடுக்குது. அது இயற்கை தானே கொடுக்குது. ஆமா, அதானே நீங்க கேக்குறீங்க? ஆமா, ஆமா. அப்ப ஏன் நல்லதை மட்டும் செய்யணும் கெட்டதை விட்டணும் தானே கேள்வி? ஆமா, ஆமா. இந்த கேள்வியை நான் என் குருநாதர்கிட்ட கேட்டேன். எப்ப என்னுடைய கல்லூரி பருவத்துல 73ல கேட்கிறேன். 1973 கேட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? செய்யி அப்படின்ட்டார். நீ என்ன வேணாலும் மனசுல தோணுனதெல்லாம் செய்யி ஐயா அப்படின்னு நிதானிக்கிறேன். ஐயான்னு கேட்டு அறிவால என்னமோ அடுத்தது சொல்ல வராருன்னு. ஆனால் அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயா அப்படின்னு ரெடியா இருக்கேன். நல்ல எண்ணமும் இயற்கையில் வருது, கெட்ட எண்ணமும் இயற்கையில வருது தானே? ஆமாங்கய்யா. அப்ப நல்லதை செய்தா என்ன விளைவு வரும்? நல்ல விளைவு வரும். அல்லதை செய்தால் என்ன விளைவு வரும்? நல்ல விளைவு வரும். கெட்ட விளைவு, கெட்டதை செய்தா கெட்ட விளைவு வரும். அப்படி ஆமாங்கய்யா அப்படி. அப்ப அதுவும் இயற்கையில தானே வருது. அதையும் புலம்பாம ஏத்துக்கிறதா இருந்தா செய்யினாரு. உங்க கேள்விக்கு பதில் வந்துருச்சா? செய்யலாம். இப்ப நல்லதும் கெட்டதும் நம்ம கையிலேயே கொடுத்துட்டான் இறைவன் சொன்னா இப்ப நாம தானே ராஜா. அப்ப ஏன் ஐயா சும்மா இரு என்று சொன்னாங்க? சும்மா இரு என்று ஏன் சொன்னாங்க? சும்மா இருக்கிறது நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டஸ், இறைநிலை. அதுதான் புலன்களை சும்மா வைத்து சும்மா இருக்க. நீங்க சும்மா இருக்கல, நீங்க ஏக்கம் இல்லாம இருக்கிறத சும்மா இருன்னு சொன்னாங்க. நான் சும்மா இருக்கேன். சில பேரு மௌனம் கடைபிடிக்கப்பட்டது, மௌனம் அனுஷ்டிக்கப்பட்டதுன்னு போடுறாங்க. மௌனத்தை நீங்க ஒண்ணும் போய் அடுப்புல போட்டு பண்ணலையே. நீங்க ஒண்ணும் செய்யாம இருந்தா சும்மா இருந்தாதான் மௌனம். விளங்குதில்ல? அப்ப இறைநிலை நம்முள் இயல்பாக இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு விழிப்புணர்வோடு இருந்து கொண்டு நல்லதை செய்தால் நல்லது வரும், கெட்டதை செய்தால் கெட்டது வரும். அப்ப கெட்டதை விட்டுட்டு தான் செய்யணுன்றது எனக்கே புரிஞ்சு போச்சு. அதுக்கு மேல கேள்வியே இல்லைன்னு ஒரு நிலை எனக்கு வந்தது. உங்களுக்கும் வருதா பாருங்க. புரியுதா புரியலையா? என்னுடைய பதில் புரியுதா புரியல? புரியலன்னா என்ன விடாதீங்க, நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. ஏன்னா இந்த கேள்வி பழக்கத்தினால நாங்க சில சில செயல்கள் செய்துட்டே இருக்கிறோம் தானே. பழக்கம் யாரும் எடுத்துக்கிட்டது? நாம தானே எடுத்துக்கிட்டோம். அதை சரி பண்ணிக்கிறது யாரு? நாம தானே. நல்ல பழக்கத்தை செஞ்சுக்கிட்டே போனோம்னா மேல் பதிவுன்னு சொல்றாருல மகரிஷி, பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும்ல. அப்ப பழைய பழக்கத்தை மாத்துறது நம்ம கையில தானே இருக்கு. அப்ப நமக்கு நாம தான் ராஜா. கடவுள்கிட்ட போய் கடவுளே இதெல்லாம் நீ சரி பண்ணி தரமாட்டியான்னு போய் பிச்சை எடுக்கிற வேலையே இல்லை. புரியுதா? நாங்களே பிறநிலையா இருந்து கொண்ட ஐயா, நாங்க போய் இறைவன்கிட்ட இதை கேட்கலுமா? அவ்வளவுதான். உங்களுக்குள் அறிவாக இருந்து இறைவன் ஏத்துகிறான் என்ற பேருண்மையை உணர்ந்து கொண்டால், அந்த அறிவில விழிப்பு நிலையை எப்பொழுதும் கடைபிடித்தால்
எண்ணம் சொல் செயல்களில் பழிச்செயல்கள் விளைய வழி இல்லைங்கிற மகர்ஷியுடைய குரலை வரிகளை இங்கே எடுத்து காட்டியாச்சு. நன்றி அப்போ உங்க கையில தான் இருக்கு, நீங்க செய்யலாம். இப்ப நீங்க என்ன கேட்ட கேள்வியை நான் குருகிட்ட கேட்டேன், நீ செய்யலான்ட்டாரு. இயற்கையில இப்ப கெட்டது செஞ்சா கெட்ட விளைவு வரும்ன்றது தெரியுமா இல்லையா? தெரியும். வருதா இல்லையா? வருது. அப்ப அதை ஏத்துக்கிறத மட்டும் ஏன் மறுக்கிற? ஓ, ரைட் ரைட். அப்ப ஏன் செய்யக்கூடாதுன்னா காரணம் எனக்கு புரியுது. அப்ப ஃபில்டர் பண்ணிக்கிற வேலை என்னுடைய இதாகிடுது. ஃபில்டர் பண்ணிட்டு நான் கெட்டதை செய்யாம இருக்கலன்னா கெட்டது செஞ்சதுக்குரிய செயல் விளைவு வந்ததே தீரும். புரியுதா? செயலுக்குரிய விளைவாக எழுதி வச்சுக்கோங்க. செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க, லா ஆஃப் நேச்சர். அரமனை போய் தோற்றுவதால் நான் பயணியில் இருக்க, பயணி ஆண்டவனை போய் பயணி ஆண்டவா ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா அவனுக்கு காவடி எடுத்தா வந்துருமா? சங்கரத ஓட்டினா வந்துருமா? அல்ல அபிஷேகம் பண்ணா வந்துருமா? நீங்க பண்ண வேண்டிய எண்ணம் சொல் செயல்ல விழிப்புணர்வோடு நன்றே செய்து வெற்றி பெறுவோம். அதான் நிறைவு. புரியுதா? புரியலையா? புரியுது ஐயா, புரியுது. வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. இந்த கேள்விக்கு மேல எனக்கு அடுத்த கேள்வி இல்லை, இனிமேல் குரு கிட்ட போய் கேள்வி கேட்கிற வேலை இல்லைன்னு ஒரு தெளிவு வந்தது 1973. அதை இன்னைக்கு மகிழ்ச்சியோடு உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அந்த கேள்வியும் 73 எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்தோம், இந்த கேள்வியும் ஒண்ணுதான். அப்படியா? வாழ்க வளமுடன் ஐயா. மோகனாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. இது எண்ணத்தின் ஆற்றல் அப்படிங்கறத பத்தி மிக அழகா சொன்னீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்தை வடிவமைத்துக் கொள்ளும் சிற்பி நாம தான். எப்பவும் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறத மிக அருமையா சொன்னீங்க. சொன்ன ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் மெய்யன்பர்களும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். திரு பழனி அருள்நிதி பழனி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் இருக்குங்க, நீங்க ரிலீவ் வைக்கலாங்க. சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை 5 மணிக்கு தவமும், தவத்தினை தொடர்ந்து இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா